ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருமலைக்கு போகிறோங்க. திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நடந்து போகிறோங்க. ஆமாங்க, மலை அடிவாரத்துலேருந்து மலைக்கு நடந்து போகிறோம். நடந்து போக திருப்பதியில் 2 வழி இருக்குது. அலிப்பெரி மெட்டு, ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அலிப்பெரி மெட்டு 9 கிலோமீட்டர் 4 மணி நேரம் எடுத்துக்கும் மலைப்பயணம். அலிப்பெரி மெட்டு அவ்வளோ கடினமாக இருக்கும்னு சொல்லணும். இன்னொன்று ஸ்ரீவாரி மெட்டுங்க. ஸ்ரீவாரி மெட்டு 2 கிலோமீட்டர் 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் எடுத்துக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் கஷ்டமான பயணம் தான். இந்த ஸ்ரீவாரி மெட்டில் தான் நம்ம ஏற போகிறோங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு எப்படி இருக்குது, அங்கே எப்படி போகணும், எந்த நேரத்தில் போகணும், அந்த அழகு என்ன, அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் விளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பையன் நல்லா பண்ணுறான்ப்பா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. தேங்க்ஸ் பட்டன் மூலிமா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு போகிறோம். இங்கேருந்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. வாங்க கிளம்பலாம். மழை பெஞ்சிட்ருக்கு, நல்ல மழை. நல்ல ஒரு பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயணம். சரியாக 11 மணிக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. சூப்பர். நிறைய பஸ்ஸெல்லாம் மாறி மாறி வந்தோம், அதனால் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு இந்த பஸ்ஸு ஸ்ரீவாரி மெட்டுக்கு பஸ் பிடிச்சி போகணும். பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு இப்போது பஸ் ஏற போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஸ்ரீவாரி மெட்டுக்கு பஸ் இருக்கான். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகலாம். பஸ்ஸில் போகிறது பெட்ரு ஆட்டோவை விட. நான் ஆட்டோவும் எவ்வளோ ரேட் இருக்குன்னு கேட்டு பார்க்குறேன். கேட்டு பார்த்து சொல்கிறேன். ஆட்டோ கேட்டேங்க. ஆட்டோ பார்த்திங்கன்னா 450 ரூபா, 400 ரூபா, 300 ரூபாலாம் சொல்கிறாங்க. 200 ரூபா மேபி கொடுக்கலாம். சரி, நம்ம பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். போகலாம் வாங்க. பஸ்ஸில் ஏறிட்டோங்க. இது தாங்க பஸ்ஸு. தனியாக இந்த சைட்லேயே ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் முன்னாடியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே இருக்குது இந்த பஸ்ஸு. ஏறியாச்சு. டிக்கெட் எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போடுறாங்க ஸ்ரீவாரி மெட்டு. 40 ரூபாங்க டிக்கெட்டு. டிக்கெட் விலை 40 ரூபா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர்னு மேப்பில் இருக்குது. 38 நிமிஷம் காட்டுது. சூப்பருங்க. நம்ம அப்போனா கரெக்டாக எத்தனை மணிக்கு போவோம்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி நம்ம ஏற ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். சூப்பர், பர்ஃபெக்ட் டைமிங். இதுதாங்க ஸ்ரீவாரி மெட்டு தொடக்கம். அங்கே இருக்குது பாருங்கள். ஏற போகிறோம் நம்ம. சூப்பர். 2 வருஷம் கழித்து திருப்பதிக்கு வரேங்க. நான் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தது. இதே 2019 நவம்பரில் வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் வரேன். சொல்கிறாரு நம்ம வ்ளாக் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நம்ம போகலாங்க. ஸ்ரீவாரி மெட் ஓப்பனிங் க்ளோசிங் டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். 6 AM to 6 PM தான். இது ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க. அதனால் நைட்டில் வாக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே தான் நம்ம வரணும். போகலாம் நம்ம. இது லக்கேஜ் கவுண்ட்ருங்க. இங்கே லக்கேஜ்லாம் நம்ம கொடுத்துட்டோன்னா மேலே வந்துடும். இந்த வண்டியில் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஃப்ரீயாக நடந்து போகலாம். ரொம்ப அதிகமான லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வைக்கிறது பெட்ரு.
மேலே போனீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம லாக்கர் ரூமை தான் வந்து மேலே இந்த சென்ஸ் ஏறி மேலே அதை சொல்கிறேன். இங்கே வேல்யூபிள் திங்ஸ் இருந்தால் லாக்கர் ரூம் வாங்கிறது பெட்டர் இல்லை. வாங்க போகலாம். ஒரு இந்த பேக் காட்டுறாரு பார்த்தீங்களா, இங்கே பேக் விற்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா செப்பல் போட்டு நம்ம ஏறக்கூடாது மேலே. ஸோ செப்பலை வந்து சுருட்டி லக்கேஜில் போட்டுருவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக்லேயே வச்சு அப்படியே வந்து நடந்து போவாங்க செப்பல் இல்லாமல். ஸோ அதுதான் இங்கே நம்ம கற்பூரம் வாங்கிக்கிட்டு சுவாமிக்கு கற்பூரத்தை ஏற்றிட்டு ஏற ஆரம்பிக்கணும். இங்கே சுவாமி கும்பிட்டுட்டு இந்த சுவாமியோட திருமண் இருக்குங்க, கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிப்பாங்க. அந்த பாயிண்டில் வந்து ஃப்ரிஸ்கிங் பாயிண்ட்டு, அங்கே நம்மளாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து காலேஜ் டேஸில் இந்த படிக்கட்டில் தான் வந்து ஏறுவோம் நம்ம. இந்த செமஸ்டர் லீவு, ஸ்டடி ஹாலிடேஸு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுவோம் திருப்பதி. இதுதான் லாங் கேப், 2-3 வருஷம் கழிச்சு வரேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த இதுவில் வந்து கண்டிப்பாக 4-5 வருஷம் இருக்கும் இந்த ஸ்ரீவாரிமெட்டில் வர்றது. ஃப்ரெண்ட்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு 45 படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழே அந்த சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரிஸ்கிங் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் கழிச்சு இந்த ஸ்ரீவாரிமெட்டில், 3 வருஷம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது 2018 அந்த மாதிரி டைமில் வந்திருப்பேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வரேன். வெரி வெரி ஹாப்பி. சந்தோஷமாக இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோடனே. இந்த லாக்டவுனில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா மழை வந்துச்சு. மழை வந்து இந்த ஒரு மெட்டை வந்து நிறைய டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வருஷம் மே மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. நான் எப்போதுலேருந்து வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிது வர்றதுக்கு. வந்துட்டுருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஸ்ரீவாரிமெட்டு ஏற போகிறீங்கன்னா கொஞ்சம் அளவாக சாப்பிட்டு வரணும். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு வர்றது வந்து பெட்ரு. ரொம்ப சாப்பிட்டா வந்து ஏற முடியாது. அதே மாதிரி சாப்பிடாமலேயும் வரக்கூடாது. இது கொஞ்சம் நெட்டாக இருக்கும் அலிப்பிரியை விட. அலிப்பிரி கொஞ்சம் தூரம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காளி கோபுரம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம போயிட்டே இருப்போம். வாங்க இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். 200 படிக்கட்டு ஏறிட்டோங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2188 இருக்குது. மொத்தம் 2388 படிக்கட்டுகள் தான். 200 ஏறிட்டோம். ரொம்ப நார்மலாக சிம்பிளாக தான் இருக்குது இது வரைக்கும். போகலாம். 400 படிக்கட்டு வந்துட்டோங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மண்டபம் அப்படின்னு போட்டிருக்கு. வாட்டர் மெலன்லாம் விற்கிறாங்க. நிறைய கடை இருக்கும். மழைன்றதுனால நிறைய இல்லை. அதுவும் இல்லாமல் திவ்ய தர்சனம் டிக்கெட் கொடுக்காததுனால நிறைய பேர் இந்த நடந்து வரவும் மாட்டேன்றாங்க. ஓகேங்க, 400 படிக்கட்டு ஏறிட்டோம். போயிட்டே இருப்போம். திருமலை திருப்பதி இந்த கோவிலோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோவில் பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குதுன்னு நம்பப்படுதுங்க. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசுன்னு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. நிறைய மன்னர்கள் இந்த பெருமாளுக்கு பக்தர்களாக விளங்கியிருக்காங்கங்க.
ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். 108 திவ்ய தேசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம். பெருமாள் கோவில்னாலே திருப்பதின்ற அளவுக்கு ரொம்ப பாப்புலரான கோவிலுங்க இந்த கோவில். இந்த 12 ஆழ்வார்களில் 10 ஆழ்வார்கள் இந்த பெருமாளுக்கு பாசுரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுடைய புராண வரலாறு, கலியுகத்தில் ஒரு யாகம் பண்ணுறாங்க. அந்த யாக பலனை பிருகு மகரிஷி இங்கே பெருமாளுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு வராரு. அவர் துயில் கொண்டு இருக்கும்பொழுது அவரை எழுப்புற விதமாக கோபத்தில் அவருடைய பிருகு மகரிஷியோடைய காலால் பெருமாளுடைய மார்பில் எட்டி உதைக்கிறாருங்க. ரொம்பவே இதை பார்த்த மகாலட்சுமி கஷ்டப்படுறாங்க. நம்ம குடியிருக்கிற அந்த இடத்துல நம்மளுடைய பெருமாளுடைய மார்பில் அவர் எட்டி உதைச்சிட்டாரு, இவரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்காரே அவரை அப்படின்ற கோபத்தில் அவங்க கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பெருமாள், நான் இவ்வளோ பலசாலியான என்னுடைய மார்பில் எட்டி உதைச்சதுனால உங்கள் காலுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு அவருடைய காலை தொட்டு பார்க்குறாரு. அவர் காலுக்கு கீழே இருக்கிற அகந்தை கண்ணை அழுத்தி அவருடைய அகந்தையை ஒழிக்கிறாருங்க. ஆனால் மகாலட்சுமி இப்போ பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள தேடி இங்கே பெருமாள் தவம் இருக்காருங்க. தவம் இருக்காரு. இந்த திருமலையில் தான் தவம் இருக்காருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா மகாலட்சுமி ஆகாஷராஜனுக்கு மகளா பத்மாவதியாக அவதரிக்கிறாங்க. அந்த பத்மாவதியை திருமணம் பண்ணிட்டு இந்த திருமலைக்கு இந்த சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருக்காரு அப்படின்றது நம்பிக்கைங்க. இதுதான் இந்த கோவிலுடைய புராண வரலாறு. பெருமாள் எவ்வளவு அவதாரம் எடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் 10ன்னு சொல்லுவீங்கங்க. ஆனால் பெருமாளுக்கு மொத்தம் 24 அவதாரங்கள் இருக்குது. 24 வாட்டி அவதாரம் பண்ணியிருக்காரு பெருமாள். இந்த மாதிரி அற்புதமான தகவல்களை நான் தசாவதாரம்ன்ற ஆடியோ பதிவில் கேட்டேங்க. இந்த ஆடியோ பதிவு குக்கு எஃப்எம்மில் இருக்குது. இந்த குக்கு எஃப்எம்மில் இதே மாதிரி அற்புதமான பல புத்தகங்கள் ஆடியோ பதிவாக இருக்குங்க. 50,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஆடியோவாக குக்கு எஃப்எம்மில் இருக்குது. இந்த குக்கு எஃப்எம்க்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில். இந்த குக்கு எஃப்எம் உடைய டவுன்லோட் லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். நம்மளோட கோடான ராகவ் 50ன்ற கோடை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆண்டு சந்தாதார விலை 399 ரூபாயிலேருந்து 199 ரூபாய்க்கு கிடைக்குங்க. அதாவது இப்போது புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமே 500 600ன்னு இருக்கும்பொழுது ஒரு ஆண்டுக்கான சந்தாதார விலை 50,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உங்களுக்கு 199 ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. இந்த குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணி கேளுங்க உங்கள் மனதுக்கு பிடித்ததை. 600 படிக்கட்டு ஏறிட்டோங்க. எதுக்கு நிற்கிறேன்னா ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெஸ்ட் ரூம் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்துலேயும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். அதே மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணியும் எல்லா இடத்துலையும் தாராளமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. அனில் பாய் இதெல்லாம் காட்டலான்னு. அதே மாதிரி வேண்டிப்பாங்க, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டே போவாங்க. அதெல்லாம் வேண்டுதல். லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, அதில் சுவாமி பாடல் போயிட்டுருக்கு. சூப்பர். ஐ திங்க் எனக்கு இவ்வளோ ஈஸியாக இருந்ததே இல்லை. நிறைய ஏறி ஏறி பழக்கமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மெட்டு. எனக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 700 படிக்கட்டு தாண்டி வந்திருப்போம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். எனக்கு என்ன சொல்கிறது, 700 தாண்டிட்டோம். ஒரு 500 தாண்டினாலே சரி உக்காந்துலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். 700 தாண்டின பிறக்கும் அவ்வளோ ஃபுல் எனர்ஜியோட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட். அதுக்கப்புறமா பக்கத்தில் காடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு வாசனை வருங்க திருப்பதியில். அது அப்படியே இருக்குது. காற்றடிச்சா அந்த மூலிகை வாசம்னு சொல்லுவாங்கள்ல, அது வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக திருப்பதி நிறைய பேர் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நடந்து பாருங்கள். அது ஒரு தனி லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா திருப்பதி மாதிரி ஒரு மலை ஏறுறதுக்கான ஒரு சேஃப்டியான பிளேஸ் வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ப்ராப்பராக எல்லாமே இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வாங்க போகலாம். பாருங்கள், எல்லா
படிக்கட்டுக்கும் தீபம் ஏற்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் இங்கே திருப்பதியில் நிறைய இருக்குது. அதை பற்றி இல்லாமல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்கள். நெட்டாக போகலாங்க. இங்கே தாங்க வந்து டிக்கெட் கொடுப்பாங்க, திவ்ய தர்ஷன் டிக்கெட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அது ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. கொரோனாலாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பட்டு இன்னும் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா நடந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் தருவாங்க. எவ்வளோவது படிக்கட்டில் 1200 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு மண்டபம் வருது, அந்த மண்டபத்துக்கு முன்னாடி தருவாங்க. இப்போது க்ளோஸ்டு. பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே வந்து மேலே ஷெட் இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல இந்த ஷெட் இல்லாத இடத்துல. இந்த அழகு எவ்வளோ இருக்குது பாருங்கள், காடோட அழகு, இந்த படிக்கட்டுகள் அழகாக இருக்குங்க. போகலாங்க. நம்ம ஒரு 1250 படி அந்த மாதிரி வந்திருப்போம். போகலாம். வாவ், பாருங்கள் இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்தோம். ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம. வாவ், அற்புதமான வியூங்க. இப்போ நம்ம அப்படியே ஏறலாம். இதுக்கப்புறம் இன்னும் நெட்டாக இருக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1500 படிக்கட்டு தாண்டிட்டோம். 1 hour ஆகுது, 1.5 மணி நேரம், 1:20 நினைக்கிற மணி. இப்போ வந்து 1550 படிக்கிறதுக்கு அப்புறமா வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு எனர்ஜி ட்ரிங்கோட. செம்மையாக இருக்குங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் இந்த கிளைமேட்டில் மலை ஏறுறது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். படிக்கட்டு வந்துட்டோங்க. இன்னும் 388 தான். ஏறிடலாம். கடைசியில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக 2 ஆகுது. போகலாம். கரெக்டாக 2:07 ஆகுதுங்க. இதுதான் கடைசி மெட்டுன்னு சொல்லணும். வந்து பார்த்திங்கன்னா 2300 வந்துடுச்சு படிக்கட்டுகள் எண்ணிக்கை. இந்த எண்டு போனால் ஏறிடலாங்க. அந்த எண்டு டேர்ன் பண்ணால் கரெக்டாக இந்த போட்டிருக்காங்க பாருங்க, 88 படிக்கட்டுகள். போகலாம். ஆல்மோஸ்ட் we are going to finish within 1.5 hour. போகலாங்க. நமோ வெங்கடேஷா. வாவ், முடிச்சிட்டோங்க வெற்றிகரமாக. வெற்றி 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 வெற்றி. புவனேஸ்வரி அவர்கள் காண்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாண்டீஸ்வரி அவர்கள் எவ்வளோ இது ஏறி வந்துட்டோங்க. 2388 படிக்கட்டுகள்.
ನೀವೆಲ್ಲರೂ ದೇವಸ್ಥಾನದ ಪ್ರಸಾರಕ್ಕೆ ಹತ್ರ ಬರಬೇಕು. ಇದನ್ನು ಸಂಜೆ ಅವರು ಕಾದಿದ್ದಾರೆ. ಸಂಜೀವ ಪೋದಾರಿ ಅವರು ಊರು. ஃப்ரெண்ட்ஸ் 2388 படிக்கட்டுகள் ஏறி வந்தாச்சுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளைமேட்டில். நல்ல மழை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செம்ம காற்று, மூலிகை வாசம்னு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மணி 2:30 போல் ஆகுதுங்க. நான் எவ்வளோ நேரத்தில் சாமி தரிசனம் பண்ண போகிறேன்னு தெரியல. நல்ல க்ரௌடடாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு திருமலை. இப்போ வந்து இந்த பேக்கை லாக்கர் ரூமில், ஏன்னா வேல்யூபிள் திங்ஸ்லாம் இருக்குது, அதனால லாக்கர் ரூமில் வச்சுருந்தோம். லாக்கர் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமி பார்க்க போகிறேன். ஓகே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க 2388 படிக்கட்டுகள் கொண்ட இந்த ஸ்ரீவாரி மேட்டை வந்து நம்ம ஏறிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீவாரி மேட்டோட முழு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இந்த வீடியோவில் இருந்திருக்கும். இப்போ வந்து நான் இந்த நல்லா சுற்றி பார்த்துட்டு, திருப்பதியை சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தரிசனம் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.